ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி பொட்டிக். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக வீடியோ போடலை, சாரி கோச்சிக்காதீங்க. வேலை கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால என்னால் முடியல. இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்து வீடியோ வரும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நமக்கு வந்து ஒர்க்கு வந்து இது போலேயும் நம்மளால் வந்து ஸ்ட்ரகிளில் வந்து தாங்க முடியுமா அப்படின்றதே இருக்குது. நம்மளால் முடியுன்றது ஒரு பக்கம் இருக்குது, நம்மளால் முடியாதுன்றது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் நம்மளால் முடியுன்றதை நம்ம செய்யும்போது தான் நம்மளால் முடியாதுன்னு நினச்சதை கண்டிப்பாக நம்மளால் முடிக்க முடியும். அது வந்து என்னென்னலாம் நான் பண்ணியிருக்கேன், அதை நான் எப்படி வந்து சால்வ் பண்ணேன் அப்படின்றத அந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். நான் ஏன் இதை வந்து உங்ககிட்ட இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி நான் அது ஒரு வீடியோவாக போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாக்கா, கண்டிப்பாக நமக்கு ஒரு ஹெவி ஒர்க்கு வருது அப்படின்னா நம்மளால் வந்து அதை ஃபேஸ் பண்ணி நம்மளால் அதை முடிக்க முடியும் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் முடியும் இல்லையா? இல்லை எனக்கு வந்து ஹெவி ஒர்க்காக இருக்குது, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குற துணியை வந்து வாங்காமல் விடக்கூடாது. வாங்கணும், எல்லாத்தையுமே வாங்கணும். வாங்கி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா காற்றுள்ள போது தான் தூத்திக்கணும். நமக்கான வேலை வரும்போது அதை யூஸ் பண்ணிக்கணும். நமக்கு வேலை வரலன்னு நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. வேலை வந்தது அப்படின்னா அந்த வேலையை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். நம்மளால் முடியாதுன்னு நினச்சா கூட நைட் ஒர்க் கூட உட்காந்து பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த ஒர்க்கை முடித்து கொடுத்தோம் அப்படின்னா அப்போ தான் வந்து நமக்கு கஸ்டமர் வந்து நம்மளை யோசிப்பாங்க. நம்மளை வந்து ஒரு அர்ஜென்ட் நேரத்தில் கொடுக்குறாங்க, அப்போ அவங்க வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்போது நம்மளுடைய யோசனை வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதனால தான் வந்து நான் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு அர்ஜென்ட் ஒர்க்லாம் வருது அப்படின்னா என்னால் முடியாதுன்னு நான் சொன்னதே கிடையாது. கண்டிப்பாக வந்து அதை நான் பண்ணி கொடுத்துருக்குறேன். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து இந்த பொங்கல் ஒர்க்கில் வந்து அதிகபட்சமாக என்ன ஒர்க்கு வந்து எனக்கு வந்துச்சு அப்படின்னாக்கா, சாதா ப்ளவுஸ் கட்டிங் இப்போ நான் வீடியோ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாதா ப்ளவுஸ் ஒவ்வொரு கஸ்டமருமே 4, 5 அப்படி 6 அந்த மாதிரி தான் வந்து ஒரு கஸ்டமருமே கொடுத்துருந்தாங்க. நமக்கு சாதா ப்ளவுஸ்க்கு எடுக்கிற டைமிங் தான் வந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட ஆகும் ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு. அப்போ லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ₹220 வாங்குகிறேன் நான். இல்லை, சாதா ப்ளவுஸ்க்கு ₹110 வாங்குகிறேன். அப்போ அந்த டைமிங் வந்து அதில் போகுது. இருந்தாலுமே அப்போ நிறைய பேர் வந்து சாதா ப்ளவுஸ் போடுறவங்களும் இருக்கிறாங்க இல்லையா? லைனிங் ப்ளவுஸ்லாம் பிடிக்காது, 2 துணி கொடுத்து போடுறதுனால ஹார்டாக இருக்கும் அப்படின்றதுனால வெறும் சாதா ப்ளவுஸ் தான் போடுவாங்க. அப்போ அதையும் தான் நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம இந்த கஸ்டமரையும் பார்க்கணும், அந்த கஸ்டமரையும் பார்க்கணுன்றதுனால நமக்கு இந்த ஒர்க்கும் வரும், அந்த ஒர்க்கும் வரும் தான். சாதா ப்ளவுஸ்க்கு கொடுக்குற டைமிங்க்கும் லைனிங் ப்ளவுஸ்க்கு கொடுக்குற டைமிங்க்கும் நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து நிறைய வந்து சேஞ்ச் ஆகும். இருந்தாலும் நமக்கு வந்து கஸ்டமர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால் வந்து நம்ம அதையுமே வந்து நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து ₹10 சம்பாதிக்கிறதுக்கு தான் இந்த ஃபீல்டில் வந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறோம். அப்போது நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே வந்து வந்து கைவிடக்கூடாது. கண்டிப்பாக முடியும். நீங்கள் தன்னம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களால் முடித்து கொடுக்க முடியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நான் வந்து இதில் இந்த பொங்கலில் வந்து நான் நிறைய ஸ்ட்ரகிளை தாண்டி வந்தேன். என்ன ஸ்ட்ரகிள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பொங்கலுக்கு வந்து எனக்கு அதிகமாக ஒர்க்கு வந்துதான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து ஒரு 50% இருக்கும். 50% வந்து பொங்கலுக்கான ஒர்க்கு கிடையாது. அதாவது நம்ம வீட்டில் இருந்து படைக்கிறாங்க, நமக்கு அதுக்கான ஒர்க் இல்லை. என்னன்னாக்கா, நமக்கு வந்து இந்த காலேஜில், ஸ்கூலில் டீச்சர்ஸ்க்கு இவங்கெல்லாம் எல்லாம் வந்து பொங்கலுக்கு செலிப்ரேஷன் ஸ்கூலில் வைக்கிறாங்க இல்லையா? அவங்க காலேஜ் பசங்க இது போல் இந்த ஒர்க்கு தான் நமக்கு வந்து அதிகமாக வந்தது. அது வந்து நம்ம பொங்கலுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே நம்ம வந்து அதை ஸ்டிச் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தது. அந்த ஒர்க்கு தான் கொஞ்சம் எனக்கு ப்ளஷர் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அது ஏன்னா நம்ம வந்து அதில் நார்மல் ப்ளவுஸாக தைக்க போகிறது கிடையாது. ஏன்னாக்கா அது வந்து காலேஜுக்கு போகிற பசங்க, சின்ன பசங்க போடுறது இல்லையா? அப்போ அது போட் நெக்கு, அப்போ வந்து பேக்கில் வந்து டிசைன் நெக்கு அந்த மாதிரி தான் வந்து கேட்டிருந்தாங்க. பேக்கில் வந்து பாட் நெக் வச்சு பேக் ஹுக் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி இருந்ததுனால அது வந்து நமக்கு சாதா லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கான நேரம் கிடையாது. அப்போ அதுக்கான டைமிங்கும் நமக்கு வந்து எக்ஸஸாக தான் ஆகும். அமௌண்ட் வேணுனாலும் நமக்கு கூட குறைய வரலாம். இருந்தாலும் நமக்கு வந்து ஒர்க்கு வந்து பார்க்கும்போது அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த ஒரு 2 டேஸில் நம்ம வந்து இதெல்லாம் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு கொஞ்சம் ப்ளஷர் ஓவராக தான் இருந்தது. உடம்பே சரியில்லாமல் ஆயிடுச்சு. இருந்தாலும் அப்புறம் என்ன பண்ணுறது, டேப்லெட் வாங்கி போட்டுக்கிட்டு அப்புறம் நம்ம வந்து அந்த ஒர்க்கை வந்து பார்த்து தான் கொடுத்துருந்தோம். நமக்கு வந்து கஸ்டமர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? காட்டுக்குள்ளே போய் தூத்திக்கணும். நமக்கான வேலை வரும்போது கண்டிப்பாக வந்து அது என்னால் முடியாதுன்னு சொல்லாமல் அதை
யூஸ் பண்ணி நம்ம அதிலேருந்து மணி எப்படி நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படின்றத நினைக்கணும். கண்டிப்பாக ஒரு 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 ஏம் ஒன்று வச்சுக்கணும். நம்ம வந்து இந்த இந்த இன்றைக்கி இவ்வளோ ஒர்க்கு வருது, இந்த ஒர்க்லேருந்து நம்ம எடுக்கிற மணியை வந்து இந்த விஷயத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அப்போ நம்ம என்னென்னலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலே கண்டிப்பாக வந்து நமக்கு தூக்கன்றது வராது. அந்த ஒர்க்கை முடிச்சு கொடுக்குற வரைக்கும், நமக்கு அந்த காசை கையில் வாங்குற வரைக்கும் நம்ம நினச்ச அந்த இலக்கு தான் ஞாபகம் வரும். அதனால தான் சொல்கிறேன், ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நான் எந்த ஒரு ஒர்க்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. இந்த டார்கெட் வந்து மெயினாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து அதை நோக்கி ஓடும்போது உங்களுக்கு அந்த சோம்பேறித்தனன்றது வராது. நம்ம வந்து எந்த இலக்கை நோக்கி ஓடுறோமோ அதுக்கான படிக்கல்லாம் நமக்கு வந்து அது கண்டிப்பாக வந்து நம்மளை தள்ளும். அதை நீங்கள் வந்து யோசித்து கண்டிப்பாக செய்யுங்க. இப்போது நம்ம வேலையில் வந்து நமக்கு கரெக்டாக வந்து இந்த டைமுக்கு தான் நமக்கு வேலை கிடைக்கும், இந்த டைமுக்கு தான் வேலை கிடைக்காது அப்படியெல்லாம் கிடையாது. ஒர்க்கு வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் வந்து இந்த பண்டிகை நாளெல்லாம் வந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு வந்து கொஞ்சம் ஹெவி ஒர்க்காக இருக்கும். நம்ம வந்து எந்த ஒர்க்காக இருந்தாலுமே கண்டினியூஸாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு இந்த பண்டிகை நாளில் வந்து வர்ற வேலை வந்து உங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரியாது. இப்போ நம்ம புதுசாக போய் திடீர்னு நம்ம வந்து இப்போ ஒர்க் அதிகமாக வருது அப்படின்னா அதை நம்மளால் சமாளிக்க முடியாது இல்லையா? அதுக்கு தான் சொல்கிறது, நான் வந்து அப்பப்பயும் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம்னாக்கா, டெய்லியுமே மிஷினில் உட்கார்றதுக்கு பழகுங்க. அப்படி நம்ம டெய்லி மிஷினில் உட்காந்து பழகி நம்ம டெய்லியும் அன்றாடம் நம்ம ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்க, கம்பெனிக்கு வேலைக்கு போகும்போது நம்ம டெய்லியுமே வந்து என்ன பண்ணுவோம், உட்காந்து நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் அதாவது ஒர்க்குக்கு காலைல 9 மணிக்கு போவீங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 5:30 மணிக்கு 6 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவீங்க. அப்போது அது ரெகுலராக நம்ம போய் தானே வரோம். அதுபோல் நீங்கள் வந்து காலையில் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 மணிக்கு கூட உட்காருங்க. 10 மணிக்கு உட்காந்து நீங்கள் கண்டினியூஸாக ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். கொக்கி கட்டுற வேலையெல்லாம் வந்து நைட்டுக்கு பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம இப்படி பண்ணும்போது நம்ம நினச்ச இலக்கை கண்டிப்பாக போய் அடைய முடியும். ஒரு நாளைக்கு இப்போ நீங்கள் கம்பெனிக்கு வேலைக்கு போனீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 250 ரூபா 300 வரைக்கும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து இந்த தொழிலில் வந்து தேர்ந்தெடுத்து இதில் நீங்கள் நல்லா வந்து நல்லா கட் பண்ணி ஸ்டிச் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ஆர்டர் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 1000 ரூபாயிலேருந்து 2000 கூட நீங்கள் சம்பாதிக்க முடியும். நம்ம பண்ணுற ஒரு ஒர்க்கு மூலிமா தான். ஒரு லைனிங் ப்ளவுஸ் 2 ஸ்டிச் பண்ணிவிட்டு 2 டிசைன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 1500 1800 கிட்ட வந்துடும். அப்புறம் சாரீ ஓரம் அடிக்கிறது, ஃபால்ஸ் வைக்கிறது எல்லாம் சேர்ந்து எப்படியும் 2000 கிட்ட வந்துடும். கண்டிப்பாக நம்மளால் முடியும். நீங்கள் வந்து முடியாதுன்னு எதுவுமே நினைக்காதீங்க. நம்ம நினச்சோம் அப்படின்னா, ஏன்னா நமக்கு தெரியாத வேலையை நம்ம ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது, தெரிஞ்ச வேலையை தான் செய்கிறோம். அதில் கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணோம், நமக்கான ஒர்க்கை வந்து செஞ்சுக்கிட்டு கேப்பு விடாமல் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முடிக்க முடியும் அப்படின்னு நம்ம கான்ஃபிடண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் முடியும் இல்லையா? அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த தையல் வேலையில் வந்து நம்மளும் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டலாம். ஏன்னா நான் வந்து இன்றைக்கி வந்து என்னால் முடியும்னு நான் ப்ரூவ் பண்ணி காட்டிகிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயம். ஏன்னா இந்த தொழிலில் வந்து கடலில் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு சில விஷயத்த நம்ம கற்றுப்போம். ஒரு டிஃப்ரெண்ட்டான கஸ்டமரை பார்ப்போம், டிஃப்ரெண்ட் நெக்கு வந்து டிசைன் கொடுப்பாங்க, அதை பார்ப்போம், அதை தைப்போம். நிறைய விஷயம் இருக்குது இல்லையா? இதில் வந்து நமக்கு தெரிஞ்ச வேலையை தான் திரும்ப திரும்ப வரும், நம்மளால் சொல்லிட முடியாது. நம்ம கடன் ஒன்று வச்சுட்டோம் அப்படின்னும்போது ஒரு சில கஸ்டமர்லாம் வந்து புதுசாக இந்த மாதிரி அவங்க கேட்குற டிசைனை வந்து புதுசாக மாடல்லாம் காமிச்சு இது மாதிரி மாடல் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக வந்து அவங்களுக்கும் நம்ம வந்து கேட்குற டிசைனையுமே வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா தான் வந்து அவங்களுக்குமே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக அது வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். அவங்க கேட்குற டிசைனையுமே நம்ம வந்து முடிச்சு கொடுக்குற மாதிரி பாருங்கள். ஒர்க்கு ஃபஸ்ட்டு நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் மீதி எது இருந்தாலும் பார்க்கணும். நான் பிரித்திவியில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் எனக்கு பேண்டிஸு, பிரேசியரு இதெல்லாம் வந்து கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன், லைனிங் வாங்கி வச்சுருக்கேன். நம்மளால் முடிஞ்ச வேலையை நம்மளும் வந்து நம்ம டைலரிங் கூடயே நம்ம இந்த ஒர்க்குமே வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து எல்லாத்தையுமே வந்து கடையை வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.